அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் உள்ள இயல் 1ல் உள்ள இலக்கணம் பார்க்க போகிறோம். இணை எழுத்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணை எழுத்து அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம். இதில் ஒரு ஒற்றுமை இருக்கும். தமிழ் எழுத்தில் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடத்துல ஒரு ஒற்றுமை இருக்கும். இந்த மாதிரி உள்ள எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இணை எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போது நமக்கு தெரியும், மெய்யெழுத்து 18ல் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் மெல்லின எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஞெஞென நமன. அந்த மெல்லின எழுத்துக்கள் 6க்கும் வல்லின எழுத்துக்களான கசர தபர அது இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் கொடுத்துருக்குற மாதிரி பாருங்கள், இது என்ன சொல்லியிருக்காங்க, ஞெஞென நமன. ஓகேங்களா, அதோட இணை எழுத்துக்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்க, கசட தபர. ஓகேவா, அப்போ இதை எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 6 வல்லின எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்தும் இணை எழுத்துக்கள் ஆகும். இணை எழுத்துக்கள் எப்படின்னு சொல்லலாம், நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. சரிங்களா, எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஒரு சொல்லில் எப்போவுமே ஒரு மெல்லின மெய் எழுத்து அதுக்கு இனமான வல்லின எழுத்து தாங்க வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள், திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இதில் பாருங்கள், இங் அப்படிங்கிற மெல்லின எழுத்துக்கு இனமான க இருக்கா. அப்போ எங்கே இக்கு வரலன்னு கேட்கக்கூடாது. காவை பிரித்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும், இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறது தான் கா. அப்போ இங்குக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு, இக்கு வந்திருக்கு. அப்போ இது இணை எழுத்து. அதுபோல் தான் மஞ்சள், இஞ்சு சா வந்திருக்கு. மண்டபம் இன் ட, சந்தனம் இந்து அதுக்கு இனமான எழுத்து இத்து வந்திருக்கு பக்கத்தில். இம்மு இப்பு, இன்னு இரு. சரிங்களா, அதே இந்த இன்னுக்கு டா இணை எழுத்து. இந்த இன்னுக்கு சரி, இந்த இன்னுக்கு ரா. ஓகேங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா, இதில் நமக்கு வினா கொஸ்டின் வரும். இதில் இது மாதிரி வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க, அதுபோல் இணை எழுத்துக்களில் நமக்கு கொஸ்டின் ஃபார்ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்தது பாருங்கள், இடையின எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம மெல்லின எழுத்தும் வல்லின எழுத்துக்களும் நமக்கு ஒன்றுக்கொன்று இணை எழுத்து அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது மீதி உள்ள இந்த 6 இடையின எழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று இனமாகும், அதாவது ஒரே இனமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே இனம் அப்படின்னா எரள வழல இருக்குது பார்த்தீங்களா, இது ஒவ்வொன்றுக்கும் அதுவே மாற்றி மாற்றி அதுக்கு இணை எழுத்துக்களாக வரும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. உயர்வு இங்கே பார்த்தீங்க, பிரித்து பார்த்தீங்க, இரு கூட்டல் இவ்வு அப்படின்ட்டு சேரும். ஓகேங்களா, ஊவை பிரித்தா இவ்வு கூட்டல் ஊ. ஓகேங்களா, அப்போது உயர்வு வருதா. அப்போ இதெல்லாம் இதே போல். அப்போ தாழ்வு, தாழ்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இழு வரும், இது பக்கத்தில் இவ்வு வரும். அப்போ ஒன்றுக்கொன்று இனமாக அமையும். அப்போது 6 இடையின எழுத்துக்களும் ஒரே இனம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 இருக்குங்க இல்லையா. உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் உண்டு. எப்படி மெய்யெழுத்துக்களுக்கு இன எழுத்து இருக்குதோ அதுபோல் உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் உண்டு. எப்படி அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நமக்கு தெரியும் உயிரெழுத்தில் 7 நெடில் எழுத்து இருக்குது, 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது. அப்போது ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் அதற்கு அதோடைய குறில் எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள் என்று சொல்லியிருக்காங்களா. ஆவண்ணாவுக்கு அ அப்படிங்கிறது இணை எழுத்து. சரிங்களா, அதுபோல் ஈக்கு ஈ அப்படிங்கிறது இணை எழுத்து. ஊ அதுக்கு ஊ. இதுபோல் ஒவ்வொன்றத்துக்கும். இப்போது இந்த ஐயுக்கும் அவ்வுக்கும் குறில் எழுத்து கிடையாது நமக்கு 12ல். சரிங்களா, அப்போ அதுக்கு என்ன இணை எழுத்து அப்படின்னா, ஐயோட இணை எழுத்து ஈ, ஓட இணை எழுத்து குறில் அவ்வுக்கு கிடையாது, அவ்வுக்கு தான் வரும். சரிங்களா, ஓவுக்கு கிடையாது. ஐயுக்கும் அவ்வுக்கும். சரிங்களா, ஐயுக்கும் அவ்வுக்கும் தான் நமக்கு என்னது, இது ரெண்டு நெடில் எழுத்துக்கள் தான் நமக்கு குறில் எழுத்துக்கள் கிடையாது. அதனால் ஐயுக்கு இனமாக ஈயையும் அவ்வுக்கு இனமாக ஊவையும் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணை எழுத்தாக சொல்கிறாங்க. சரிங்களா, இதில் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், மொழி முதல் இறுதி எழுத்துக்களில் பார்த்துருப்போம்.
எதில் மட்டும்தான் வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அது இனமாகிய குறில் எழுத்துக்கள் வந்து சேரும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஓதல், தூவும், தழி, சரிங்களா. இது போல் இந்த வந்திருக்கு பாருங்கள், ஓதல், சரிங்களா. அதுக்கு இனமான ஓ அப்படிங்கிறது நெடில், அதுக்கு இனமான குறில் வந்து பக்கத்தில் வந்திருக்கு. தூவும், தூவை பிரித்து பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு வரும், ஓகேங்களா. அப்போ ஊக்கு பக்கத்தில் என்ன வந்துருக்கு, ஊ, சரிங்களா. இதுவும் வந்து ஒரு இணை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒரு தடவை ரீகால் பார்த்துடலாம். நம்ம இணை எழுத்து அப்படின்னா 6 வல்லினை எழுத்துக்களுக்கும் இணை எழுத்து என்ன அப்படின்னா 6 மெல்லினை எழுத்துக்கள். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, எடுத்துக்காட்டெலாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 6 இடையினை எழுத்துக்களும், அதாவது எரள வழல வந்து ஒன்றுக்கொன்று ஒரே இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இடையினை எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும், அதை இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்களுக்கும் நமக்கு வந்து இணை எழுத்துக்கள் உண்டு. அதாவது ஒரு நெடிலுக்கு அதனுடைய குறில் எழுத்து இணை எழுத்தாக அமையும். இதில் ஐயுக்கும் அவ்வுக்கும் குறில் எழுத்து கிடையாது, அதனால் ஐயுக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் நம்ம வந்து இணை எழுத்தாக சொல்கிறோம், சரிங்களா. சரி, அடுத்தது இந்த பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? நல்லா பாருங்கள். கண்ணில் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து என்னது இணை எழுத்து இடம்பெறல. மற்றதெல்லாம் பாருங்கள், மஞ்சள், வந்தான், தம்பி, இது இம்முக்கு இப்பு இணை எழுத்து நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது இந்துக்கு இத்து இணை எழுத்து, இஞ்சுக்கு இச்சு இணை எழுத்து. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் இன்னும் இருக்குது, அதுக்கப்புறம் அதே இன்னு தான் வருது, சரிங்களா. நீயே பிரிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஈன்னு வரும், ஓகேங்களா. சரி, அதனால் இதுதான் அதுக்கு சரியான ஆன்சர். தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான், ஏன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இன்னுக்கு பக்கத்தில் என்ன போடணும், இந்த ரா தான் வரணும், ஓகேங்களா. இந்த இன்னுக்கு பக்கத்தில் இந்த ரா வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது இடையின ரகரம் போட்டிருக்காங்க, இது தவறு, சரிங்களா. சரி, இதை பிழை திருத்தம் சொல்லியிருக்காங்க. தென்றல், நமக்கு தெரியும் இந்த இணை எழுத்துக்கு பக்கத்தில் என்ன வரணும் அப்படின்னா தென்றல், இந்த இன்னு தான் வரணும், ஓகேங்களா. 2 சொல்லி இன்னு தான் வரணும், அப்போ தென்றல் அப்படிங்கிறது தான் சரியானது. கண்டம், டாவுக்கு முன்னாடி எப்போவுமே அதோட இணை எழுத்தான 3 சொல்லி இன்னு தான் வரணும், ஓகேங்களா. அடுத்தது நன்றி, 2 சொல்லி இன்னுக்கு பக்கத்தில் என்ன வரணும், வல்லின ரகரம் தான் வரணும், இங்கே இடையின ரகரம் கொடுத்துருக்காங்க, அதனால் தவறு. மண்டபம், இந்த டாவுக்கு முன்னாடி அதனுடைய இன எழுத்தான 3 சொல்லி இன்னும் வரணும், இங்கே 2 சொல்லி இன்னும் எடுத்துருக்காங்க, சரிங்களா. சரி, அவ்வளோதான் இதில். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.